ஓம் சக்தி. அன்பு பிள்ளையே, இன்று நூலிலையில் நீ தப்பித்து வந்திருக்கிறாய். சற்றும் நான் தாமதித்திருந்தால் இன்று உன் கதியை முடித்திருப்பார்கள் என் தங்கமே. நான் என் பிள்ளையை சரியான நேரத்தில் தப்பிக்க வைத்து விட்டேன் என்ற மன நிம்மதியில் இருக்கிறேன். அதை உன்னிடத்தில் நான் தெரிவிக்கத்தான் வந்தேன் என் பிள்ளையே. ஒன்றும் அறியாத என் பிள்ளையை ஏமாளியாக்கிக் கொண்டு என் பிள்ளையை ஏமாற்றி எப்படியெல்லாம் விதியை மாற்றியமைக்க வேண்டுமோ அந்த காரியங்களை நடத்தி கொண்டிருக்கும் இவர்கள் இன்று மட்டும் நான் தாமதித்திருந்தால் உன் நிலை என்ன என்று யோசித்து கூட என்னால் பார்க்க முடியவில்லை என் பிள்ளையே. மிக பெரிய ஒரு பாவத்தை, மிக கடுமையான ஒரு விஷயத்தை உன்னுடைய முதுகில் பாரமாக ஏற்றி வைக்க அவர்கள் காத்திருந்தார்கள் என் பிள்ளையே. அந்த விஷயத்தை மட்டும் உன் மீது போட்டிருந்தாள், அதை மட்டும் அவர்கள் உன் கையில் கொடுத்திருந்தாள், அதை மட்டும் நீ அவர்களிடம் இருந்து வாங்கி இருந்தாள், இன்று உன் நிலை என்ன தெரியுமா? இன்று இந்த வாக்கை கேட்க கூட நீ இருந்திருக்க மாட்டாய் என் தங்கமே. அந்த நேரத்தில் உன் மனதில் நான் வந்து உன் எண்ணத்தில் செயல்பட்டு உன் வார்த்தையால் அதை தடைபடச் செய்து இன்று உன்னை காப்பாற்றி இன்று உன்னை அமரச் செய்திருக்கிறேன் நான். தங்கமே, உனக்கு இப்போது நான் சொல்வது சுலபமான வார்த்தையாக இருக்கும். ஆனால் மிக பெரிய ஒரு ஆபத்தில் இருந்து இன்று நீ தப்பித்து வந்திருக்கிறாய். என்ன ஏது என்று கூட தெரியாது என் பிள்ளைக்கு என்று நினைக்கும் போது என் அடிவயிறு பற்றி எரிகிறது என் தங்கமே. மிக பெரிய ஆபத்தில் இருந்து என் பிள்ளையை தப்பிவித்தேன் என்ற மன அமைதி ஒரு புறம் இருந்தாலும் இவ்வளவு பெரிய ஆபத்தை என் பிள்ளைக்கு கொடுக்கிறாயா என்ற ஆத்திரம் மறுபுறம் இருக்கிறது. பிள்ளையே, எத்தனைதான் எச்சரித்தாலும் மனம் மாறாமல் இருக்கும் இந்த கடுமையான எண்ணம் கொண்ட இந்த மிருக எண்ணம் கொண்டவர்களை இனி என்னதான் செய்வது என்று குழப்பத்தில் இருக்கிறேன். அன்பு பிள்ளையே, எனக்கு தீங்கு நினைத்தாலும் யாருக்கும் நான் தீங்கு நினைக்க மாட்டேன் என்ற நல்ல எண்ணம் கொண்ட என் பிள்ளையை தண்டிக்க எப்படி மனம் வருகிறது? காரணங்களை 1000 என்னிடத்தில் சொல்லட்டும், அதில் ஒன்றை கூட நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தண்டனைக்குரிய நாட்களை நான் எழுதிவிட்டேன். அந்த நாளில் அவன் தண்டனைகளை அனுபவித்தே தீர வேண்டும். தாயே, எனக்கு எப்படி ஆபத்து வந்தது? எதிலிருந்து நான் தப்பித்தேன்? எதை நான் வாங்காமல் வந்தேன் என்று நீ என்னை மனதிற்குள் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு தெரியாது என்று நினைத்தாயா? அன்பு பிள்ளையே, எதையும் உன்னிடத்தில் மறைக்காத இந்த தாய் இதை மட்டும் மறைத்து என்ன செய்ய போகிறேன்? பொறுமையாக இரு, இதுவும் உனக்கு தெரிய வரும். இதையும் உனக்கு நான் தெரியப்படுத்துவேன். தங்கமே, உன் வாழ்நாளில் ஒவ்வொரு கணமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும் நீ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் என் பிள்ளையே. நீ கண்ணிமைக்கும் நேரம் கூட உன் காலுக்கடியில் குழியை தோண்ட காத்திருக்கிறார்கள் என்பதை மட்டும் கவனத்தில் வைத்துக் கொண்டு உன் வாழ்வை காப்பாற்று. உன்னையே நம்பி உன் வீட்டில் இருக்கும் உன் உறவுகளுக்கு நீ வேண்டாமா என் அன்பு பிள்ளையே? கவனமாக இரு. கவனமாக இருப்பது மட்டுமல்ல என் தங்கமே, உன்னை போல் இருக்கும் அத்தனை ஜீவன்களையும் காப்பாற்ற வேண்டிய இடத்தில் இந்த தாய் இருக்கிறேன். ஆபத்திலிருந்து உன்னை இனியும் நான் காப்பாற்ற வேண்டும். இதுபோல எந்த ஆபத்தும் உன் வீட்டு வாசலுக்குள் அணுகக்கூடாது. கெட்ட மனிதர்களின் எண்ணங்கள் உன் வீட்டிற்குள் வரக்கூடாது. இந்த செய்வினையை அழிக்க வேண்டும். உன்னுடைய கஷ்ட காலத்தை அழிக்க வேண்டும். அதற்கு இந்த தாய் கையில் ஏந்தி கொண்டு காத்திருக்கிறேன். 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியையும், செய்வினைக்காக செய்யப்படுகிற ஆண் பெண் உருவத்தையும், சத்திய நாராயணா படத்தையும் கையில் ஏந்திக்கொண்டு உன் வீட்டு வாசலில் உனக்காக காத்திருக்கிறேன். என் பிள்ளை இதை வாங்கி பூஜை செய்யாதா என்று காத்திருக்கிறேன். உன் அன்னையின் எண்ணத்தை நிறைவேற்று.
அப்போதுதான் முழுமையான நிவாரணம் உன் வாழ்க்கைக்கு கிடைக்கும். தங்கமே, தள்ளிவிட்டு போகாதே. உன் தாய் சொல்வதை யோசித்து ஒரு முடிவெடு. நல்லது நடக்க வேண்டாமா? இப்படியே அவர்கள் நினைப்பது போல கெட்ட காரியங்களும் கெட்ட நிகழ்வுகளும் உன் வீட்டில் நடந்து கொண்டிருக்க வேண்டுமா? தங்கமே, முடிவெடு பிள்ளையே. உன் தாய் காத்திருக்கிறேன். ஓம் சக்தி. நன்றி.